வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் ஒரு பெரிய அரசியல்வாதியின் வீட்டில் மறைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசாங்கத்தை விமர்சித்து கிண்டல் அடித்துள்ள முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல சட்டவிரோத துப்பாக்கிகளை மீட்டுள்ளதாக போலீசார் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் ஒரு பெரிய அரசியல்வாதியின் வீட்டில் மறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க பகிரங்கப்படுத்தியுள்ளார். இன்று இடம்பெற்ற ஒரு விழாவின் இறுதியில் ஊடகங்களுக்கு தனது கருத்துக்களை வெளிப்படுத்தும் போதே அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை வரலாற்றில் போலீஸ் தரப்புக்கு பயந்து ஒரு போலீஸ் மா அதிபர் மறைந்திருப்பது இதுவே முதல் முறை என்றும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் ஷானி அபயசேகர ஒரு திறமையான நபர் என்றும் மறைந்திருக்கும் தேசபந்து தென்னகோனை அவர் கைது செய்வார் என்றும் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் நவீன உபகரணங்கள் மற்றும் வசதிகளுடன் மீளமைக்கப்பட்டுள்ள ஆணையரவு உப்பளம் இம்மாதம் 26 முதல் மக்கள் பாவனைக்கு உப்பு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் உள்நாட்டு போரின் போது போர் நடந்த இடத்திலிருந்து உப்பளம் மூடப்பட்டது. கடந்த காலத்தில் செயற்பட்ட அரசாங்கங்கள் வடபகுதியில் உள்ள இந்த உப்பளத்தை திறக்க நடவடிக்கை எடுக்க தவறின. இப்போது ஆணையரவு உப்பளத்துடன் இணைக்கப்பட்ட தொழிற்சாலை உப்பு உற்பத்தியின் போது அயடின் சேர்க்கும் தொழில்நுட்பம் மற்றும் வசதிகளுடனான நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளது. ஆணையரவு தொழிற்சாலை ஊடாக 26 நுகர்விற்காக உப்பு வெளிச்சம் சந்தைக்கு அனுப்பப்பட உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஆளும் தரப்பிடம் முக்கிய விடயம் ஒன்றை பற்றி விசாரணை செய்து தெளிவுபடுத்துமாறு கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் எனினும் பாதுகாப்பு அமைச்சர் பதில் வழங்காது சென்றுவிட்டதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் கூறியதாவது, இந்த அரசாங்கத்திற்கு எந்த ஒரு தெளிவான வேலை திட்டம் இல்லாமல் மக்களுக்கு பொய்களை கூறி வாக்குகளை பெற்று வென்று வந்தவர்கள் அவர். ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தில் பொய்களை கூறி தமிழ் மக்களை ஏமாற்றியது போன்று இந்த அரசும் அதனை தொடர்கிறது. இதற்கான காரணம் ஜனாதிபதியாக எவர் வந்தாலும் இலங்கை அரசை பாதுகாப்பதை தங்களுடைய பொறுப்பாக பார்க்கின்றார்கள். சில விடயங்களுக்காக பகிரங்க விவாதம் போவதாக இருந்தால் விவாதிக்கக்கூடிய தகுதி உடையவர்களுக்காகத்தான் நாங்கள் விவாதிக்க முடியும். அவ்வாறு இல்லாதவர்களுடன் விவாதத்திற்கு செல்வது என்பது பொருத்தமில்லாத விடயம் என்று கூறியுள்ளார். நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல சட்டவிரோத துப்பாக்கிகளை போலீசார் மீட்டுள்ளனர். அதன்படி எல்பிட்டிய போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் எல்பிட்டிய போலீஸ் பிரிவின் மண்டகந்த பகுதியில் T56 தோட்டாக்களை பயன்படுத்தக்கூடிய ரிவால்வர் மற்றும் 3 T56 தோட்டாக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அத்துடன் தம்பகல போலீஸ் பிரிவின் கொல்லாத்தேனிய பகுதியில் தம்பகல போலீஸ் அதிகாரிகள் குழு நடத்திய சோதனையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதே நேரம் உளுக்குளம் போலீஸ் அதிகாரிகள் உளுக்குளம் போலீஸ் பிரிவின் பாவக்குளம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 2 துப்பாக்கிகளுடன் 2 சந்தேக நபர்களை கைது செய்தனர். அத்துடன் கொட்டாகர பகுதியில் அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொட்டாகர போலீஸ் பிரிவின் கல்லேகோட பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் கடவத்தை போலீஸ் பிரிவின் எல்டெனிய பகுதியில் போலீஸ் அதிரடிப்படையினர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் சோதனை நடத்தப்பட்டது. இதன்போது எல்டெனிய சுவதேச பூங்காவிற்கு அருகில் மின் சமிஞ்சை கோபுரத்திற்கு அருகில் புதரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 9 மில்லிமீட்டர் துப்பாக்கி மற்றும் 9 மில்லிமீட்டர் தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அந்த இடத்தில் ஆயுதத்தை மறைத்து வைத்திருந்த நபர்களை தேடி கடவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனின் சிலோன் பிவேரேஜ் நிறுவனத்திற்கு நிலம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனின் நிறுவனத்திற்கு 25 ஏக்கர் இலவச நிலம் ஒதுக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் அரசுக்கு சர்ச்சைக்குரிய சூழ்நிலையில் சிக்கியது. பஞ்சாபை ஒட்டிய கதுவா மாவட்டத்தில் உள்ள பாக்தாலி தொழிற்பேட்டையில் முரளிதரனின் நிறுவனம்
1642 கோடி முதலீட்டில் அலுமினியம் கான் உற்பத்தி மற்றும் பானங்கள் நிரப்பும் அலகுகளை நிறுவ நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் நில ஒதுக்கீடு உள்ளூர் மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நிலத்தின் மீது தங்களுக்கு தனியுரிமை இருப்பதாக கூறி திட்டத்திற்காக தாங்கள் வெளியேற்றப்பட்டதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். முரளிதரனின் நிறுவனம் ஏற்கனவே இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தில் ஒரு ஆலையை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இலங்கையின் சுற்றுலா பயணிகள் ரயிலில் இருந்து விழுவது அதிகரித்துள்ளது. இதழ்கஸ்ஹன பகுதியில் 19வது ரயில்வே சுரங்கப்பாதைக்கு அருகில் சென்று காலை ஓடும் ரயிலில் இருந்து விழுந்து 35 வயது சீன பெண் ஒருவர் படுகாயமடைந்தார். நானோயாவில் இருந்து பதுல்லைக்கு மலையக ரயில் பாதையில் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இவர் ரயிலில் இருந்து வெளியே சாய்ந்திருந்த போது அவரது தலை சுரங்கப்பாதை சுவரில் மோதியதில் அவர் கீழே விழுந்துள்ளார். விபத்தை தொடர்ந்து காயமடைந்த பெண் சிறப்பு சிகிச்சைக்காக பதுல்லை போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அவருக்கு தலை மற்றும் காலில் பலத்த காயம் ஏற்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் அவரது நிலை இன்னும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிய வருகிறது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் தொழிலாளர் தேசிய சங்கமும் இதுவரை காலமும் மலையக மக்களுக்கு குரல் கொடுத்த அமைப்பு என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நுவரெலிய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். இன்று ஹட்டன் செனன்கோம் தோட்டத்தில் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்கி வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் நுவரெலிய மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து போட்டியிடுவதற்கு கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். வெளி மாவட்டங்களில் தனித்து போட்டியிட பேசிக் கொண்டிருக்கின்றோம். எமது கட்சியில் எவ்வித பிரிவுகளும் இல்லை என்று ராதாகிருஷ்ணன் மற்றும் மனோகணேசன் ஆகியோர் இணைந்துதான் செயற்படுவோம். மலையகத்தை பொறுத்தவரையில் மலையக மக்களின் பிரச்சினைகள் தொடர்பாகவே பேசி வருகிறோம். எனக்கும் ஜீவன் தொண்டமானுக்கும் சொந்த பிரச்சினைகள் எதுவும் கிடையாது என்றார். முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தான் செய்ய நினைத்த அனைத்து வேலைகளையும் அவமதித்து எதிர்த்தவர்கள் தடுத்து நிறுத்தியவர்கள் இன்று அவமானங்களை அனுபவிக்க நேரிட்டது விதியின் நகைச்சுவை என கவலையுடன் தெரிவித்துள்ளார். வீடுகளுக்கு வரும் குரங்குகள் மற்றும் அணில்கள் தொடர்பாக அனுர அரசு கணக்கெடுப்பை நடத்தவுள்ளதாக அறிவித்திருக்கும் நிலையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் காலை 8 மணிக்கு எந்த ஒரு குரங்கும் வீடுகளுக்கு வருவதில்லை என்றும் இரவு 12 மணிக்கு இந்த தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் நன்றாக இருக்கும் என்றும் இந்த கணக்கெடுப்பில் அறிவியல் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதுடன் இறுதியில் நாட்டில் பெருமளவிலான குரங்குகள் வவ்வால்கள் இல்லை என்பது கண்டறியப்பட்டு அதற்கான தீர்வுகள் முன்வைக்கப்படும் எனவும் முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டார். சீன விலங்கியல் பூங்காவுக்கு குரங்குகளை வழங்க தாம் கொண்டு வந்த திட்டத்திற்கு வழக்கு தொடரப்பட்டு நாசப்படுத்தியவர்களே மீண்டும் அதையே நடைமுறைப்படுத்துவதாகவும் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான படலண்ட அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக அமைச்சரவை கூடி முடிவு செய்யும் என்று கூறப்பட்டிருந்தது. அமைச்சரவை கூடிய போது அந்த சம்பவத்தில் ஜேவிபி உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர் என்றும் எமது அரசாங்கங்கள் படலண்ட அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அமைச்சர்கள் வற்புறுத்தினார்கள். காரணம் தேசிய மக்கள் சக்தியின் தாய் கட்சி ஜேவிபி என்பதால் எமது ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர்கள் தெரிவித்தனர். அத்துடன் ரணிலின் ஆட்சி காலத்தில் நடந்த முக்கிய விஷயங்கள் பற்றியும் விசாரணையும் அவசியம் என்று எடுத்து கூறப்பட்டது. இறுதியில் விசாரணைகளை தொடங்குவது என்று அமைச்சரவை முடிவு எடுத்தது. அமைச்சரவையின் முடிவை பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல செய்தியாளர்களுக்கு அறிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அரசாங்கம் புதிய விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மொத்தம் 3 விசாரணைகள் நடைபெற உள்ளன. முதலாவது படலண்ட அறிக்கையின் மீது விசாரணை, இரண்டாவது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை, மூன்றாவது மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடி மீது விசாரணை என ரணில் விக்ரமசிங்க மிகப்பெரிய சிக்கலில் சிக்கப் போகிறார்.